மக்களே, பிக் பாஸோட அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. இப்போது சில பேரோட நிலைமை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவராக இருக்குது. நேற்றுல இருந்த திடீர் மாற்றம், இங்கிருந்த ஆள் கீழே இருந்த யார் சருன்னு மேலே போயிருக்காங்க. ஸோ மேலே இருந்த ஆள் சருன்னு கீழே வந்திருக்காங்க. அந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பட் குறிப்பாக வந்து பிக் பாஸோட டிஆர்பி கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா இந்த ஓட்டிங் போல்ல அர்ச்சனா விசித்ரா வரும்போது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே ஓட்டிங் வந்து வார எண்டில் இருந்தது. பட் இந்த வாட்டி 10 லட்சமே தொடாது போல, அந்த அளவுக்கு ஒரு வீக்காக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதோட நிலைமை புரியுது. ஸோ கிட்டத்தட்ட 4,74,000 வாக்குகள் விழுந்திருக்கு. முதல் இடத்துல வந்து அர்ச்சனா இருக்காங்க. 39.38%. 1,86,000 வாக்குகள், 880 ஓட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இதை கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 2% வாக்குகள் அர்ச்சனாவுக்கு வந்து லோ ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேற்று ஒரு டாஸ்க் பண்ணாங்க. அந்த டாஸ்க்லையும் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து வின் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அந்த ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு விளைவுகள் வந்து தோத்துட்டு ஸோ ஒரு வைல்ட் கார்டு உள்ளே வர நிலைமை ஆயிடுச்சு. பட் அது அவங்கள மட்டும் சாராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து ஒரு 5 பேரும் தோற்றுருக்காங்க. அந்த சாதகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஆகிருக்கு அர்ச்சனாக்கு. பட் பாயிண்ட் வைஸும் சரி, அவங்க பேசுகிற பாயிண்ட்லாம் தெளிவாக இருக்காங்க. நான் என்ன பண்ணணும், எதுக்காக வந்திருக்கேன்றதுல தெளிவாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க அர்ச்சனா. அதனால தான் அவங்களுக்கு முதல் இடத்தில் இருக்காங்க. ரெண்டாவது விசித்ரா 25.62%. 1,21,597 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 வாக்குகள், 64,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது விசித்ராக்கும் மற்றும் அர்ச்சனாக்கும். ஸோ குறிப்பாக வந்து நேற்று விசித்ரா வந்து டாஸ்க்கெலாம் விட்டுருங்க. நேற்று ஒரு சூப்பரான ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாங்க. அதை இந்த டெலிவிஷனில் அட்ரஸ் பண்ணி ஒரு சினிமா துறையில் நடக்கிற ஒரு விஷயங்களை ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க. அந்த கட்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுக்கலாம். ஸோ இந்த எபிசோடு ஏர் ஆனதுக்கப்புறம் விசித்ராவோட மவுஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற மவுஸை விட இப்போ கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் விசித்ரா ஒரு ஸ்ட்ராங் பேஸில் இருக்காங்க. இனிமேட்டு விசித்ராவை யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற நிலைமையில் இந்த ஏஜ் குரூப்பில் இவ்வளோ தூரம் சாதிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் மக்களே. மூணாவது இடத்துல மணிச்சந்திரா வாக்குகள் 7.31%. 34,686 வாக்குகள். நேற்று மணிச்சந்திரா வந்து செமையாக விளையாடுனாருங்க. ஸோ இப்போல்லாம் ஒரு சில இடத்துல மணி பாயிண்ட் பேச வேண்டிய இடத்துல பாயிண்ட் பேசுறது அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. டாஸ்க்கு கொடுக்கும்போது அந்த டாஸ்க் பண்ணாரு பாருங்க, அந்த பூகம்பம் டாஸ்கில் சருன்னு செமையாக இருந்ததுங்க. சூப்பராக அந்த பேலன்ஸ் பண்ணி செமையாக டாஸ்க் பண்ணார். ஸோ இப்போ அவர் வாய்ஸ் அவுட்டும் வருது, ஒரு பக்கம் டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸும் வர்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அது ஓட்டிங்கில் கன்வெக்ட் ஆகுது அப்படின்றது கிளியராக தெரியுது. அடுத்ததான் 4வது இடத்துல ரவீனா இருக்காங்க. 6.1%. 28,947 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ரவீனா வந்து ஒரு பக்கம் டாஸ்கில் இன்னும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், இன்னும் வாய்ஸ் அவுட் பண்ணுறது, பின்னாடி கோத்து விடுறதை விட்டு ஆக்டிவாக வந்து பேசுறது, ஓப்பனாக அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ஐப்பும் ஏறும். பட் டிக்ரீஸ் ஆகிட்டு போயிருக்காங்க. ஸோ மணிச்சந்திரா வந்து ஒரு ஓட் பேசிஸில் பல நாள் நாமினேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகுது. பட் ரவீனாவுக்கு வந்து டிக்ரிமெண்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த கர்வை ஏற்றணும்னா அவங்க பல விஷயங்கள் பண்ணியே ஆகணும். அடுத்தது மாயா 5.49%. 26,038 வாக்குகள். 2,000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது மக்களே மாயா மற்றும் ரவீனாக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளடைவில் மாயா வந்து கரெக்டாக 4வது பொசிஷன் போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று லாஸ்ட்டில் இருந்த மாயா சர்ன்னு இப்போ மேலே வந்து புஷ்ஷுன்னு ஏறிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரி அந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல விஷயங்கள். ஸோ அந்த ஷோவை பொறுத்தவரையும் மாயா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த அவங்க பண்ண விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், ஷோவை இன்ட்ரெஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்களா அப்படின்ற பாயிண்ட்டில் மட்டும் தான் நான் பேசுகிறேன். அந்த வகையில் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியுது. பட் ஓட் பேசிஸ் அந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு மக்களே. அடுத்து பிராவா 5.42 வாக்குகள். 25,726 வாக்குகள். கிட்டத்தட்ட 100 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. 300 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது மாயா மற்றும் பிராவோக்கு. பிராவோ என்ன பண்ணார் ஏது பண்ணார் தெரியல. நேற்று நைட்டு மட்டும் ஒரு சண்டை போட்டிருக்காரு, ஒரு கோச்சிக்கிட்டு இருக்கார். அந்தளவுக்கு பெருசாக சண்டைலாம் இல்லை, சிட்டிக்கு கோவம் வருதுன்ற மாதிரி கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அது இன்றைக்கி எபிசோடில் வந்தால் ஓட்டு வருமானு கூட தெரியல. அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு பாயிண்ட் கூட இல்லை மக்களே. ஒரு டாஸ்க் இருந்தது, அந்த டாஸ்க்கை கூட ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் அதை ஃபாஸ்ட்டாக போடுறன்ற பேரில் வந்து பொறுமையாக போட்டிருந்தாவே ஜெயிச்சிருக்கலாம். அவர் ஃபாஸ்ட்டாக போடுறன்ற பேரில் கொஞ்சம் அவருக்கு இதுவாயிருச்சு. அடுத்து அக்ஷயா 5.39%. 25,597 வாக்குகள். ஸோ அக்ஷயா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அக்ஷயாவுக்கும் பிராவோக்கும் 200 வாக்குகள் தான் இருக்குது. ஸோ அக்ஷயா நேற்று வீட்டில் என்ன பண்ணாங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. எபிசோட்லையும் ஒன்றுமே வரல. அந்த கான்வர்சேஷன் மட்டும் வந்தது, எல்லாம் ஃபார் த ஹவுஸ் விளையாடணும், எல்லாம் நம்ம தனித்தனியாக விளையாட எலிமினேட் ஆயிடுவோம் அப்படின்ற பயம் அக்ஷயாவுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து அவங்க மற்றவங்க விளையாடி நம்ம வீட்டுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும், மற்றவங்கள ஹெல்ப் பண்ணணுன்றது கிளியராக புரிஞ்சிச்சு. பட் அக்ஷயா இன் டேஞ்சர் ஜோன் தான். அடுத்து பூர்ணிமா
5.28%, 25,079 வாக்குகள். லாஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆள்கிட்ட மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே தவிர அதை விட்டுட்டு கேம் என்னன்றதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா பூர்ணிமாவுக்கு வாக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த கமல் சார் எபிசோடில் விஷயம் நடந்ததையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அவங்களுக்கு குழி மேல் குழி தோண்டிக்கிட்டு அவங்க உள்ளே போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களே நினைச்சாலும் அவங்கள மீட்டுக்க முடியாது போல. அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ பூர்ணிமா இருக்காங்க. அதை விட்டு வெளியே வந்து கேமை ஃபோக்கஸ் பண்ணால் கூட கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா காலி தான் ஆகுவீங்க அப்படின்றதான் கருத்து. இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா பிராவோ, அக்ஷயா அண்ட் பூர்ணிமா மக்களே, இவங்க 3 பேர் வந்து ஷஃபிலிங் ஜோனில் வராங்க. இப்போதைய நிலைமைப்படி பூர்ணிமா தான் கடைசி இடத்துல இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணிருங்க.